ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கனவிலும் நீங்காத நினைவுகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூன் பார்ட் 2 அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங். படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டியூன் பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 1 பார்க்கணும். அப்போ தான் பார்ட் 2 உங்களுக்கு புரியும். பார்ட் 2 பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. ஸோ பார்ட் 1ஓட கதை என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜாக்கள் மக்கள் எல்லாருமே ஸ்பைஸ் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாள் நைட்டு திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து இது எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு அந்த ராஜாவை கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிறான். அப்போது வந்து ரெண்டு பேர் மட்டும் அதுலேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஒன்று ராஜாவோட பையன், இன்னொன்று வந்து அவங்க ஒய்ஃப். 2 பேரும் தப்பிச்சு போகிறது தான் பார்ட் 1. டியூன் பார்ட் 1 வந்து வெறித்தனமாக இருந்துச்சு. அந்த எடிட்டிங், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த கிராஃபிக்ஸ், அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எப்பா இது தாண்டா படம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. பார்ட் 1 கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் பார்ட் 1. இப்போ வந்து நம்ம பார்ட் 2 எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அம்மாவும் பையனும் வந்து தப்பிச்ச இடத்துல வந்து பாலைவன மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த மான்சா வந்து கிங்காக ஆகலான்னு நினச்சி கிங்காக தான் இருப்பார். அப்போது வந்து இவருக்கு அடிக்கடி ஒன்று தோணும். ஏன்னா இவரால் வந்து எதிர்காலத்தை கணிக்க முடியும். அப்படி கணிக்கும்போது வந்து இவர் கிங் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் ஏகப்பட்ட பேர் கொல்லணும், இந்த பக்கம் ஏகப்பட்ட இழப்புகள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு சண்டையே வேணாண்டா அப்படின்னு அமைதியாக சைலண்ட்டாக அவர் வேலையை உண்டு அவருண்டுன்னு இருப்பாங்க. சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன திருட்டு, அந்த ஸ்பைஸ் எடுக்க விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக ஒரு ஓரமாக இருப்பார். இந்த மாதிரி இருக்க மனுஷனை வந்து திடீர்னு வந்து அவரோட மக்கள் மேலே அட்டாக் பண்ணி அவரை தூண்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் வாடான்னு சொல்லிட்டு அவர் எதிர்காலத்தை கணிச்சு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த பார்ட் 2. இந்த படத்தில் நீங்கள் பிரம்மாண்டம் சொல்லினே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரம்மாண்டத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலைவன காட்சிகள் ஒவ்வொன்றுத்துலையும் வெறித்தனமாக செதுக்கியிருப்பாங்க மனுஷங்க. எடிட்டர் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரும், கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான். பார்ட் 1 வேறு லெவலில் இருக்கும், பார்ட் 2 கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கணும், விஎஃப்எக்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கணும், வேறு லெவல் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.